சமீபத்தில் என் வீட்டுக்காக நான் ஒரு அழகான கப்பி மீனை வாங்கினேன். வாங்கிய சில நாட்களிலேயே அதிலிருந்து ஒவ்வொரு பெண் கப்பியும் தொடர்ந்து குட்டி மீன்களை பிறக்க ஆரம்பித்தது. கப்பி மீனின் ஒரு விசேஷம் என்னன்னா, ஒரு பெண் கப்பி ஒரே தடவையில் 10 முதல் 50 வரை குட்டிகளைப் பெறும். அதனால்தான் இதை மில்லியன் ஃபிஷ்னு கூட அழைப்பாங்க. ஆனா கப்பி மீனுக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறே இருக்கிறது. இந்தியாவில் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மலேரியா பரவல் அதிகமான நேரத்தில் இதுக்கு ஒரு இயற்கையான தீர்வை முயற்சி செய்தாங்க. அது என்னன்னா, கால்வாய்கள், தடாகங்கள், திறந்த நீர்ப்பகுதிகள் எல்லாம் கப்பி மீன்களை விற்றாங்க. இந்த மீன்கள் கொசுவின் முட்டைகள், லார்வா, பியூப்பா எல்லாத்தையும் தின்று அந்த நீர்ப்பகுதியை சுத்தப்படுத்திடும். அப்படி இந்தியாவின் பல மாநிலங்களில் மலேரியாவை கட்டுப்படுத்த கப்பி மீன் ஒரு முக்கிய ஆயுதமா பயன்படுத்தப்பட்டது. இப்படி சிறியதான ஒரு மீனுக்கு இப்படி ஒரு பெரிய பங்கு. இப்போ என்னோட வீட்டில் இருக்கிற கப்பிகளும் தினமும் மகிழ்ச்சியா நீந்துட்டு கண்களுக்கு ஒரு அமைதியும் அழகும் தருது. நான் அக்வேரியத்துக்கு அருகே போனா அவங்க எல்லாரும் ஒரே கூட்டமா வந்து வரிசையா நீந்துவது ரொம்ப அழகா இருக்கும். கப்பி மீனுக்கு இன்னும் சில சுவாரஸ்யமான உண்மைகள் இருக்கு. ஆண் கப்பிகள் பிரகாசமான நிறங்களும் தனித்துவமான வால் வடிவங்களும் வைத்து பெண் கப்பிகளை கவர முயற்சிக்கும். கப்பி மீனின் ஆயுள் 2 முதல் 3 ஆண்டுகள்தான். ஆனா அந்த நேரத்திலேயே நூற்றுக்கணக்கில் குட்டிகளைப் பெறும். செடிகள் நிறைந்த அக்வேரியத்துல இதுக்கு நிறங்களும் ஆரோக்கியமும் இன்னும் சீக்கிரம் மேம்படும். அதனால்தான் கப்பி ஒரு சாதாரண அக்வேரியம் மீன் மட்டுமல்ல, இது ஒரு இயற்கை கொசு கட்டுப்பாட்டாளர், ஒரு சின்ன வரலாற்று சின்னம், மேலும் ஒரு கலர்ஃபுல் தோழன். என் அக்வேரியத்துல ஒவ்வொரு நாளும் புதிய குட்டிகள் பிறக்கும்போது இந்த சிறிய மீன்களின் பெரிய வரலாறும் நமக்கு தந்த நன்மையும் எனக்கு நினைவுக்கு வரும். இதுதான் என் கப்பி மீன் பயணம். எந்த நேரத்திலும் என் அக்வேரியத்தை பார்த்தாலே வாழ்க்கை நிறைந்திருக்கும், நம்பிக்கை நிறைந்திருக்கும். அப்படி ஒரு சிறிய அழகான துள்ளும் உலகம்.